जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर श्री गुरुभ्यो नमः। ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नः चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। மினியாபோலிஸ் மகாபிரிவா சத்சங்கம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் அனுஷ தினத்தன்று மகாபிரிவா மகிமை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் மினியாபோலிஸ் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றி கலந்த நமஸ்காரங்களையும் பக்த கோடிகளான உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் அனுஷ தினம். அனுஷ தினம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா இது எந்த மாதிரி கொண்டாட்டம் அப்படின்னா, வாழ்க்கையில எந்த விதமான திண்டாட்டமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான கொண்டாட்டம். கஷ்டம் இருக்கக்கூடாது, எந்த விதமான சுமை இருக்கக்கூடாது, சோகம் இருக்கக்கூடாது. அதுக்கு குருவை நம்ம பிடிச்சுட்டோம் அப்படின்னா குருவாகப்பட்டவர் நமக்கு பரம அனுகிரகத்தை கொடுத்துடுவார். மகா பெரியவாளை நம்ம தினமும் நினைச்சாலுமே, அந்த மகானுடைய சிந்தனையில் எப்போதும் இருந்தாலுமே, இது போன்ற ஒரு அனுஷ தினத்தன்று இந்த மகா பெரியவாளை வணங்கி அவருக்கு ஒரு புஷ்பம் வச்சு அவருடைய நாமங்களை சொல்றது, அவர் சம்பந்தப்பட்ட சத்சங்கங்கள்ல கலந்துக்கிறது, அவர் சம்பந்தப்பட்ட அனுபவங்களை கேட்பது, இதெல்லாம் நமக்கு பல விதத்திலும் நன்மை பயக்கும். நம்ம எதை நினைக்கிறோமோ நம்ம அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சயின்ஸ் எல்லாம் அதான் சொல்றோம். நம்ம மகா பிரிவாலே நினைச்சு சத்சங்கத்திலே அந்த நினைப்பிலே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சுலபமாகும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அஞ்ஞானம் விலகி ஞானம் கிடைக்கணும் நமக்கு. அது ஒன்றுதான் நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரு கோல். அது ஒன்றுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்காகத்தான் பெரியவாளை பிரார்த்தனை பண்றோம். பெரியவாளை கதின்னு இருக்கும், பெரியவாளை விட்ட வேற இல்லை அப்படின்னு அவரை சரண் புகுவோம். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு என்ன கஷ்டம், எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், எப்படிப்பட்ட இடையூறுகள் இருந்தாலும், அதற்கு ஒரே பதில் பெரியவாளை சரணடைகிறது, தெய்வத்தை சரணடைகிறது. தெய்வமும் மகான்களும் தான் நமக்கு நிரந்தரமான பாதுகாப்பு. இன்னைக்கு பார்க்கிறோம், வைத்தியர்கள், டாக்டர்ஸ் நிறைய பார்க்கிறோம். ஆனா அந்த காலத்துல பாருங்க, டாக்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருந்தால, பெரியவா காலத்துல பெரியவா தான் பெரிய டாக்டர். யாருக்கு என்ன நோய் வந்தாலும் பெரியவா கிட்ட தான் வரும். பெரியவாட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம், இல்ல சொல்லாமலே வந்து நிற்பார். பெரியவாளுக்கு ஒரு பிரசாதம், விபூதி கொடுப்பார், ஒரு வெல்வம் கொடுப்பார், ஒரு குங்குமம் கொடுப்பார், ஒரு கல்கண்டு கொடுப்பார். அதுதான் பிரிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட பிரசாதம். சுவாமிமலைன்னு ஒரு அறுபடை வீடு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கும்பகோணம் பக்கத்துல இருக்கு சுவாமிமலை. மிக சமீப காலத்தில் பஞ்சநாத தேசிகர், ஏஎன் பஞ்சநாத தேசிகர்னு ஒரு ஓதுவார் ஒருத்தர் இருந்தாரு. ஓதுவார் பய திறந்தாலே என்ன வரும்? பாட்டு தான் வரும், பகவானை பற்றின பாட்டுகள் தான் வரும். ஆனாலும் பாருங்க, அவருக்கு கர்மா, இந்த ஓதுவாருடைய கர்மா, அவருக்கு நிமோனியா என்னென்னவோ எல்லாம் சேர்ந்து வந்துடுது. அதாவது ஒரு ஒரு நோய் நமக்கு வந்தாலே கஷ்டம், கை வலி, கால் வலி, தலைவலி, வயிற்று வலி இப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே போனா நமக்கு எப்படி இருக்கும்? டேய், என்னடா வாழ்க்கை இருக்கு? உடம்புல ஒரு பகுதி கூட நல்லா இல்லையா நமக்கு தோணும் இல்லையா? எல்லாம் வந்தா சேர்த்து வருவோம். இந்த தேசிகருக்கு பார்த்தீங்கன்னா, ஓதுவாருக்கு
நிமோனியா மட்டும் இல்லாம என்னென்னவோ சேர்ந்து வந்துடுது. அவர் என்னென்னவோ வைத்தியங்கள்லாம் பண்றார், என்னென்னவோ சிகிச்சைகள்லாம் பண்றார். ஆனா அத்தனை சிகிச்சை முறைகள் பண்ணியும் அவருக்கு நிவாரணம் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறார் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டார். இத்தனைக்கும் முருகன் கோவில்ல சுவாமி மலையில முருகனை பத்தி பாடுகிறவர் ஓதுவாருங்க, அங்கே பணிபுரியக்கூடிய ஓதுவார். என்ன பண்றார் ஒரு நாளைக்கு, நீதான் கதி எனக்கு, எனக்கு எதுவுமே சரியாகல, நான் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிந்தா ஸ்துதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிந்தா ஸ்துதியில முருகனை பற்றி பாடல்கள் பாடிட்டு அன்னைக்கு ராத்திரி கோவில்ல தங்குற. என்ன குணமாக்கணும் போல, வேற ஒண்ணும் எதிர்பார்க்கல. ஆதியில இருந்து என்ன குணமாக்கல, இங்கே தங்கிட்டு ராத்திரி நடு ராத்திரி அவர் கோவில்ல படுத்துட்டு இருக்காரு. அவரோட முதுகுல யாரோ ஒரு சிறுவன் வந்து அப்படி 3 விரலால அப்படி தடவுனாங்க முதுகுல. இப்ப ஜுரம், சளி, கபம், முக்கியமான வியாதிகள்லாம் இந்த பக்கம் தான், இங்கதான் எல்லாமே இருக்கு. பெண் பக்கம் தான் எல்லாமே இருக்கு, இந்த உறுப்புகள்லாம் இங்கதான் இருக்கு. இந்த முதுகு பக்கம் அப்படி தடவிட்டு இவன் டக்குன்னு முழிச்சு பார்க்கிறார். யாரு? பஞ்சநாத தேசிகர். முழிச்சு பார்த்தா ஒரு பையன் ஓடுறான், தடவின பையன் ஓடின்னு இருக்கு. அவனை தொடர்ந்து ஓடுறான். அந்த பையன் கருவறைக்குள்ள போறான். முடிஞ்சது. சமீப காலம். அடுத்த நாள் கார்த்தால முருகனை பிரார்த்தனை பண்ணி வணங்குறார். வியாதிப்பு அவருக்கு இருந்த நிமோனியா, அது இது எல்லாமே சகலமும் சப்ஜானப்படுத்து. இப்ப சொல்லுங்க, யாரு டாக்டர்? நமக்கு எம்பிபிஎஸ் படிச்சு பல உயர் படிப்புகள் படிச்ச ஒருத்தர் டாக்டர், டாக்டர் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க பாருங்க, முருகன் பெருமை நம்மை அணு நேரமும் கவனித்துக் கொண்டிருக்கிற நமது மகாபிரிவா, இவா கிட்ட நம்மளை ஒப்படைச்சோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கான தீர்வு இருக்கு. காஞ்சிபுரத்துல நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு பாட்டி சம்பந்தப்பட்டது. காஞ்சிபுரத்துல ஒரு மூதாட்டி, அதாவது அந்த பாட்டிக்கு என்னன்னா ஒண்டி கட்ட, வேற யாரும் கிடையாது. ஒரு 3-4 பேர் வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி இதான எடுபடி வேலைகள்லாம் அந்த வயசுலயே செஞ்சு அதுல கிடைக்கிற படத்தை கொண்டு ஜீவாதான். இதுதான் பாட்டிக்கு மெயின். இதுலதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு பாட்டிக்கு. அந்த பாட்டிக்கு ஒரு சிக்கல், அதுதான் இந்த இன்சிடென்ட்டோட மெயின் விஷயம். பார்ப்போம். ஒரு டாக்டர், ஒரு கண்டாக்டர். அந்த கண்டாக்டர் வந்து அவருக்கு வேலூர் பக்கம் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் மகாபலியோடைய பக்தர் கண்டாக்டர். அந்த டாக்டர் என்ன பண்றார், வேலூர் பக்கத்துல அந்த கான்ஃபரன்ஸ்ல முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்புறார். எப்ப? நைட்டு. வேலூர்ல கிளம்புறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுது, ஒரு 8 மணி கிட்டத்தட்ட ஆயிடுத்து. அவருக்கு மறுநாள் காத்தால ஒரு 7 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஒரு ஆபரேஷன் காலங்காத்தால பிக்ஸ் பண்ணிருக்காரு. வேலூர்ல புறப்பட்டு சென்னைக்கு போயிட்டு இருக்காரு. கார் அவரே டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. மகா பெரியவருடைய பக்தர்னு சொன்னார். பெரியவா ஞாபகம் அவருக்கு வருது. ஏன்னா வேலூர்ல இருந்து நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் ஒரு ஆர்ச்சி ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா மடத்துக்கு போயிடலாம், பெரியவாளை தரிசனம் பண்ணலாம், திரும்ப அதே ரூட்ல திரும்பி சென்னைக்கு போகலாம். இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா காலங்காலத்தில் அடுத்த நாள் 7 மணிக்கு ஆபரேஷன் வேற இருக்கு. நம்ம இப்ப போனோம், பெரியவாளை தரிசனம் பண்ண போனோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், டைம் ஆயிடும், அகால நேரம் ஆயிடும். பெரியவாளை சைனத்துக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காஞ்சிபுரம் போகாம சென்னைக்கு போகணும்னு போயிட்டு இருக்காரு. வேலூர்ல இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்காரு.
ஆனா அந்த காஞ்சிபுரம் எல்லை வர்றப்ப அவரையும் அறியாமல் கார் திரும்புறது. ஏதோ யோசனை இருக்க, காஞ்சிபுரம் உள்ள திருப்பிட்டார் கார், உள்ள போறது. என்னடா இது பெரியவா நம்மள கூப்பிடுறாரு போல இருக்கு இன்னைக்கு. நம்ம இன்னைக்கு வேண்டாம்னு நினைச்சோம், நேரம் இல்லைன்னு நினைச்சோம். மகானும் ஓய்வுல இருப்பார், நேரம் ஆயிடுத்து, ராத்திரி சயனத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா கார் தானா போறதே, நம்மளை இழுத்துட்டு போறதே. சரி, பெரியவா கூப்பிடுறாரு போல இருக்கு. உள்ள போ. வாசல்ல ஒரு யாரோ ஒரு பெண்மணி அப்பதான் கடையை கட்டிட்டு இருக்க, அவள்கிட்ட சில பழங்கள் புஷ்பங்கள் எல்லாம் வாங்கிட்டு விறுவிறுன்னு உள்ள போறேன். டாக்டர் உள்ள வர. அதே சமயத்துல பாருங்க, டாக்டர் வந்துட்டு இருக்கிற சமயம் உள்ள பெரியவா அப்பதான் சயனத்துக்கு போறாரு. கரெக்டா அவரோட அறையில இன்னைக்கு எல்லாம் பிக்ஷை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த பக்தாளுக்கள் தரிசனம் கொடுத்தாச்சு. அடுத்த நாள் கார்த்தால பக்தர்கள்லாம் தங்கி பெரியவாளுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணுங்கிறதுக்காக சில பேர் தங்கியிருக்கா. வாளுக்கு அங்கங்க இடம் கொடுத்துருக்கா. பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்கிற ஒரே ஒரு தொண்டன் பக்கத்துல வாசல்ல நிற்கிற, பெரியவா ஒரு கொட்டைகள் இருக்க, படுக்க போற. அந்த விளக்கு ஒரு குத்து விளக்கு ஒண்ணு இருக்கும், பெரியவா அறைக்குள்ள ஒரு குத்து விளக்கு. அந்த திரிய லேசா உள்ள இழுத்து விடுவார். உள்ள இழுத்து விட்டாச்சு அப்படி, அதாவது அதனுடைய பிரகாசம் குறையும், வேற ஒண்ணும் இல்லை. இந்த திரி அணையாது, பெருசா எரியும். திரி உள்ள இழுத்து சின்னதா எரிஞ்சுட்டு இருக்கும், ஒரு நைட் லேம்ப் மாதிரி இருக்கும். பெரியவா என்ன பண்ற, முடிச்சுட்டு சயனத்துக்கு போகலான்னு படுத்துட்டு. ஏன்னா பெரியவா சைனத்துக்கு போனதான் ஒரு வாசல்ல காவல் காக்கிற அந்த தொண்டர் படுக்க போக முடியும். ஏன்னா பெரியவா திடீர்னு இதுக்கான கூப்பிடலாம், யாரோ ஒருத்தரை கூட்டின்னு வான்னு சொல்லலாம், இந்த விஷயத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லலாம், ஏதோ ஒரு உத்தரவு கொடுக்கலாம். அதனால பெரியவா சைனத்துக்கு போன பிறகுதான், அதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட பிறகுதான் பெரியவாளுக்கு பணிபுரிகிற தொண்டர் படுக்கிறதுக்கு போறது வழக்கம். பெரியவா சைனத்துக்கு போயிட்ட, தெரிய மெல்ல உள்ள இழுத்து விட்டுட்ட, வெளிச்சம் குறைஞ்சு போச்சு. இந்த தொண்டர் பார்க்கிற, ஆஹா பெரியவா சைனத்துக்கு போயாச்சு, நம்மளும் சைனத்துக்கு போகலாம் அப்படின்னு வர்றாரு. வர அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மடம் இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அது அந்த மடம் இன்னைக்கு பில்டிங் எல்லாம் இருக்கு பத்தியில, அந்த இடம்லாம் எல்லாம் மணலா இருக்கும். இன்னைக்கு அந்த காலத்துல மணலா இருக்கும். இந்த தொண்டர் அப்படியே நடந்து 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அப்பதான் டாக்டர் உள்ள நுழையிறார். டாக்டர் சொன்ன கண் டாக்டர் உள்ள நுழையிறார். அப்பெல்லாம் பெரிய லைட் எல்லாம் அங்க கிடையாது, மின்சார விளக்கெல்லாம் பெருசா கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டியூப் லைட் எரியும், எங்கோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பல்பு ஒண்ணு எரிஞ்சுட்டு இருக்கும், அவ்வளவு. பெரிய வெளிச்சம்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த டாக்டர் வேகமா வர்றார். இருட்டுல யாரா நம்மளை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொண்டர் நின்று இப்படி கையை இப்படி வச்சுட்டு பார்க்கிற. டாக்டர் கிட்டக்க வந்துட்டார். கண்டாக்டருக்கு நல்ல பரிச்சயம் உண்டு, இந்த தொண்டருக்கு பரிச்சயம் உண்டு. ஏன்னா மகா பெரியவருடைய அத்தியந்தமான பக்தர் அந்த கண்டாக்டர். அந்த கண்டாக்டர் பெரியவளுக்கு என்ன தெரியும், அவர் வர அவர்கிட்ட கேட்கிறார் தொண்டர், என்ன டாக்டர் இந்த நேரத்துல வந்திருக்கு, நீங்க இவ்வளவு லேட்டா வரமாட்டீங்களே அப்படிங்கிற இந்த தொண்டர். டாக்டர் பதற்றத்தோடு கேட்கிறார், பெரியவாளை தரிசனம் பண்ண முடியுமோ அப்படிங்கிற. இவர் சொல்ற, டாக்டர் பெரியவா சயனத்துக்கு போயாச்சு, இப்பதான் ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, சயனத்துக்கு போயிட்டு அப்படிங்கிற. டாக்டருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆறுது. அப்புறம் கேட்கிற, இல்ல நான் அவரை தரிசனம் பண்ணிட்டு போக முடியுமா அப்படிங்கிற. இல்ல டாக்டர், இப்பதான் சயனத்துக்கு போனார் பெரியவா, எப்படி அவரை எழுப்ப முடியும் அப்படிங்கிற. தூங்குற ஒருத்தரை எழுப்புறதுங்கிறது பாவம், சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. ஒரு சாதாரணமான மனுஷனு தன் மதத்துல பல குடும்பங்கள் பார்க்கலாம்.
மாமா நல்லா தூங்கிட்டு இருப்பார். மாமிக்கு கொஞ்சம் தூக்கம் வராதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல நடுராத்திரி 12 மணி மாமி புரண்டு புரண்டு படுத்துட்டு இருப்பார். மாமா நல்ல 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமத்துல இருப்பார். மாமி என்ன நினைப்பா, என்னடா அது நமக்கு தூக்கம் வரல, இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார். நம்ம எல்லாருக்குமே அப்படி உண்டு. நம்ம எல்லாருக்குமே உண்டு. இப்ப பந்தியில பார்த்தீங்கன்னா, கல்யாண பந்தியில அப்படியே போட்டுட்டே வருவோம். ஏதோ ஒன்று அவியலோ ஏதோ ஒன்று போட்டோம். கரெக்டா நம்ம பக்கத்துல வரைக்கும் வந்தோன்னு காலி ஆயிடும். அடடா, நம்ம இலை வரைக்கும் வந்து முடிச்சிருக்கலாமே. அந்த ஆள் அவியல் எடுக்கிறது பேர்ப்பு. அவர் என்ன பண்ணுவார், அவியல் எடுத்துட்டு வந்து நம்ம இலைக்கு போட மாட்டார், நம்ம பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சுடுவார். இதுக்கு போட்டாச்சு போல இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம கூப்பிடணும், சுவாமி சுவாமி இங்க போடுங்க, அவியல போடுங்க. நம்ம நேரம் அது நமக்கு எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. நேரம் காலம்லாம் எப்படி நமக்கு சாதகமாக இருக்கும் சொல்ல முடியாது. இவருங்க அந்த டாக்டர் கேட்கிற, பெரியவாளை தரிசனம் பண்ண முடியுமா? சைனத்துக்கு போயாச்சு. திரும்ப கேட்கிற, பெரியவாளை கொஞ்சம் எழுப்பி சொல்ல முடியுமோ அப்படிங்கிற. இந்த தொண்டருக்கு அதிர்ச்சி. என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்றீர்கள், பெரியவா சைனத்துக்கு போயிட்டார், அவர் எப்படி எழுப்ப முடியும்? ஒரு காலத்துல ஆரம்பிச்சு எத்தனையோ பேர்ல பார்த்துட்டு இருக்கார். அதுவும் இல்லாம தூங்குற வாழை எழுப்புறது ரொம்ப பாவமாச்சே கேட்குது. அது பாவம் தான். தூங்குற வாழை எழுப்பக்கூடாது. மாமி சட்டப்பத்துல மாமி என்ன பண்ணுவா, திடீர்னு மாமா தூக்கிட்டு போய் மாமா எதுக்கான தட்டி எழுப்பு, ஏதோ சத்தம் கேட்கறது நான் சமையல் கட்டல அப்படின்பா. சும்மா ராத்திரி நேரத்துல நம்ம தூங்காம இருக்கோம், இவர் கொரட்டை விட்டுன்னு இருக்காருன்னு மாமி பண்ணுவா. பல குடும்பங்கள்ல விட்டு. இன்னொன்னு, தூங்குறவாளை எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நடுராத்திரி நல்ல அசந்து தூங்குற போது. காலத்தால ஒரு 6 மணிக்கு மேல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காருன்னா தாராளமா அவரை எழுப்பலாம், தப்பு கிடையாது. ஒரு பக்கம் தண்ணி ஊத்தி கூட எழுப்பலாம். ஆனா இந்த காலத்துல எப்படி அப்படின்னா, தூக்கம்ங்கிறது வேலை கெட்ட வேலையில தான் தூக்கமே. இன்னைக்கு நைட் டியூட்டி பாக்குறவெல்லாம் இருக்க, அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா விடியங்காலத்தால எந்திரிச்சுடணும்? அவர் படுக்கிறதே விடியங்காலத்தால 5:30 மணிக்கு தான் படுப்பார், நைட் டியூட்டி முடிச்சுட்டு. காலம் எல்லாமே மாறி போச்சு இன்னைக்கு. அதெல்லாம் பெரிய டிபேட்லாம் போறது. இதை செய்யலாமா, அது செய்யலாமா, சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நம்ம மீறுகிறோமே, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், விட்டுருமா. அதை தூங்குறவாளை எழுப்பக்கூடாது சாஸ்திரம் சொல்றது. அசந்து தூங்குறவளை எழுப்பவே கூடாது, பாபம் அது. அப்படின்னா ஒரு மகான் எழுப்பலாமா? அது எவ்வளவு பெரிய பாவம் அது. அதான் அந்த தொண்டர் சொல்ற, டாக்டர் பெரியவா படுத்து விட்டார், எழுப்ப முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஒரு ரூம் கூட ஏற்பாடு பண்ணி தரேன், ரூம்ல ஓய்வு எடுத்துக்கோங்க, படுத்துக்கோங்க. வெடிகாலத்தால நீங்க எழுந்து விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டு கூட நீங்க கிளம்பி போகலாம், மெதுவா ஒரு ஆகாரம் பண்ணிட்டு கூட போகலாம் காலங்காலத்தால அப்படின்னு அந்த தொண்டர் சொல்றார். அப்ப டாக்டர் சொல்ற, இல்லப்பா எனக்கு காலங்காலத்தால 7 மணிக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு, அது சம்பந்தமான கொஞ்சம் ஸ்டடிஸும் எனக்கு நைட் இருக்கு, சில ஃபைல்ஸ் இதெல்லாம் பார்க்கணும், நான் எப்படியும் சென்னைக்கு போயிடணும். என்னமோ நான் இன்னைக்கு வந்துட்டேன், பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு வந்துட்டேன், நீ வேணா ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிற. டாக்டர் கேட்கிற, சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? நீ பெரியவா ரூம் ஹாஸ்டல்ல போய் நின்று, பெரியவா இது போல இந்த டாக்டர் வந்திருக்க அப்படின்னு ஒரு குரல் கொடு. ஒருவேளை பெரியவா அத காதல வாங்கிட்டு வெளியில வந்தார்னா எனக்கு பாக்கியம், நான் அவரை தரிசனம் பண்ணிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போறேன். ஒருவேளை பெரியவா வரல, எந்த சத்தமும் இல்லை அப்படின்னா, சரி நமக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான் அப்படிங்கிற தீர்மானத்தோட இங்கேயே ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன், சென்னைக்கு போயிடுறேன் அப்படிங்கிற. ஆக பெரியவாளை போய் எழுப்புங்கிறத மறைமுகமாக டாக்டர் சொல்ற. அவருக்கு அவசரம். ஒரு டாக்டரோட ப்ரொஃபஷன்ல இருக்கிற சில விஷயங்கள்லாம் நமக்கு அந்த அளவுக்கு
புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, டாக்டர்கள்லாம் கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரா நம்ம பார்க்கிறோம். அதனால ரொம்ப அதுக்குள்ள நம்ம அவளை பத்தி மிதக்க கூடாது. சொன்ன உடனே அந்த தொண்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏன்னா டாக்டர் முக்கியமானவர், பெரியவாளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அடிக்கடி பெரியவாள்கிட்ட வருவார், பெரியவாள்கிட்ட சம்பாஷணை நடத்துவார், பெரியவா சொல்ற பல வேலைகளை செஞ்சு கொடுப்பார். ரொம்ப முக்கியமான டாக்டர் கூட. அந்த தொண்டர் என்ன பண்ற, சரின்னு பெரியவா சைனம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, கொட்டகை ஜாக, இந்த வாசல்ல போய் நிக்கிற. நின்னுட்டு எப்படி பெரியவாளை கூப்பிடுறது, பெரியவா அப்படி குரல் கொடுக்கணும். என்னன்னு கேட்டா, சோ டாக்டர் வந்திருக்கார் சொல்லணும். சரி வரேன் அப்படின்னா வருவார். எதுவும் பேச்சே வரலன்னா இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இந்த சிப்பந்தி இந்த தொண்டர் போய் நிக்கிறார். இன்னும் பெரியவான்னு கூப்பிடல, வாசல்ல நிக்கிற. திடீர்னு உள்ளிருந்து பெரியவா கேட்கிறார், குரல் வருது, யாருடா, யார் வந்திருக்கா? பெரியவா குரல் கேட்கிறது. என்ன ஒரு ஞான திருஷ்டி பாருங்க. பெரியவா சைனத்துக்கு போயிட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அங்கிருந்து கேட்கிற, யாரா வந்திருக்கா? பெரியவா கேட்கிற. இந்த சிப்பந்தி தொண்டர் குரலே கொடுக்கல. உடனே இந்த தொண்டர் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, பெரியவா இந்த டாக்டர் பேரை சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. மணி பார்த்தெல்லாம் ஒரு 10:15 10:30 இருக்கலாம் அந்த டயத்தில். கொஞ்ச நேரத்துல அந்த பெரியவா ரூம்ல இருக்கிற குத்து விளக்கு சின்னபத்துல அந்த திரிய கொஞ்சம் நிமிடி விடுற, பெருசாக்கிற, பிரகாசமா இருது. பெரியவா தண்டத்தை எடுத்துன்னு எழுதியிருக்கிற. இந்த தொண்டர் வாசல்ல போயிட்டு, இந்த ஜாக வாசல்ல போயிட்டு, கொட்டக வாசல்ல போயிட்டு, கையில இருக்கிற டார்ச் லைட் எடுத்து பெரியவா வெளியில வர்றதுக்கு வெளிச்சம் காமிக்கிற. ஏன்னா பெரியவாத்துல இருந்து வெளியில வரணும், இங்க விளக்கு இல்லை. டார்ச் லைட் அடிச்சு பெரியவா வர்றதுக்கு பாதை காமிக்கணும். பெரியவா மணல்ல நடந்து வரணும். டாக்டர் இங்கதான் நிக்கிற. பெரியவா வெளியில வர, டாக்டர் இங்க நிக்கிற, பெரியவா இங்க நிக்கிற. 2 பேர் நேருக்கு நேராக நிக்கிற. 2 பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி இடைவெளி இருக்கலாம். பெரியவா வந்த உடனே டாக்டருக்கு ஒரு சந்தோஷம், தன்னையும் அறியாம ஒரு சந்தோஷம். ஆஹா, பெரியவா நமக்காக வந்துட்டார், அனுகிரகம் பண்ண வந்துட்டார் அப்படின்னு ஒரு ஆனந்த பரவசத்துல இந்த பழம் புஷ்பம் வாங்கினார் இல்லையா, அங்க பெரியவா பாதங்களுக்கு கீழே ஒரு தட்டில் அதை வச்சுட்டு அந்த மணல்லே நமஸ்காரம் பண்ற. மணல் வெளி ஃபுல்லா மணல் தான். நமஸ்காரம் பண்ற. நமஸ்காரம் பண்ணி எழுந்து தன்னோட இடத்துல இருந்து பெரியவாளை பார்த்து கையெடுத்து கும்பிடுற. அடுத்து பெரியவா என்ன பண்ணுவார், டாக்டர் பேரை சொல்லி, எப்படி இருக்க, தொழில் எப்படி போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்கணும். இதுதான் இயல்பாக நடக்கக்கூடியது. ஆனா மகாபிரிவா அந்த டாக்டருக்கு எதிர்த்தாப்புல அப்படி நிக்கிற. ஆனா டாக்டர் பார்க்கிற. டாக்டர் இங்க நிக்கிற, பெரியவா இப்படி நிக்கிறார்னா 2 பேரும் நேருக்கு நேர் டாக்டரை பார்க்கணும் பெரியவா. ஆனா பெரியவா பார்வை இந்த பக்கமா இருக்கு, இப்படி கிராஸா போகுது. புரியுது உங்களுக்கு? டாக்டர் பெரியவாளை பார்க்கிற, ஆனா பெரியவா டாக்டரை நேரா பார்க்கல, இப்படி கிராஸா பார்க்கிற. ஒரு சைட்ல போறது, ஒரு 45 டிகிரி இப்படி போறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சிப்பந்தி தொண்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, இந்த இடம் இருட்டாக இருக்கின்ற காரணத்தினால அந்த டாக்டர் நிற்கிறது பெரியவாளுக்கு ஒருவேளை தெரியல பொழுதுக்கு அப்படின்னு பெரியவா கிட்ட போயிட்டு அந்த தொண்டர் சொல்ற, பெரியவா டாக்டர் நிக்கிற உங்களுக்காக நின்று இருக்க, அவர் சென்னைக்கு போகணுமா, உங்க ஆசீர்வாதத்துக்காக நிக்கிற அப்படின்னு பெரியவா கிட்ட பவ்யமா சொல்ற. பெரியவா காதுல விடல, ரியாக்ஷன் காமிக்கல, அங்கேயே பாக்குற. எந்த இடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அதே இடத்த பார்த்துட்டு இருக்க.
அங்கிருந்து பார்வை டாக்டர் பக்கம் வரவே இல்லை, சிப்பந்தி பக்கமும் அதாவது தொண்டர் பக்கமும் திரும்பல, அதே இடத்துல இருக்கு. 5 நிமிஷம் ஆறுது, 10 நிமிஷம் ஆறுது, டாக்டர் மெல்ல நெளிய ஆரம்பிக்கிறார். ஏன் நெளிய ஆரம்பிக்கிறார்? அவருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம அகால நேரத்துல பெரியவாளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோமோ, அதனால மகா பெரியவா நம்ம முகத்தை பார்க்காம நமக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுக்காம நம்மளை சோதிக்கிறாரோ அப்படின்னு டாக்டரோட மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஒரு கில்ட்டி கான்சியஸ் சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த தப்பு பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட ஒருத்தரையே பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த தப்பினால அவருக்கு தான் ஒரு பாதகம். அவர் நம்மளை பார்ப்பாரா? நம்மளை பார்க்கவே மாட்டார், முகத்தை வேற எங்கேயோ வச்சுட்டு இருப்ப. வீட்டுல அப்படிதானே எல்லாமே. ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சண்டை, ஒரு அப்பா பையனுக்குள்ள நடக்கக்கூடிய யுத்தம்லாம் அப்படிதானே. எல்லாம் நேருக்கு நேரே பார்க்க மாட்டார். இந்த டாக்டருக்கு அதான் எண்ணம். ஒருவேளை நம்ம லேட்டா வந்ததுனால பெரியவா நம்மளை தண்டிக்கிறாரோ, நமக்கு அனுகிரகம் பண்ணாம நம்ம முகத்தை பார்த்து பேசாம இருக்காரோன்னு டாக்டர் நினைச்சிட்டு இருக்கேன். வாஸ்தவம் தானே. ஒரு 2 பேர், நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல, ஒரு மார்க்கெட்லயோ ஒரு மால்லயோ ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்றேன்னா, 2 பேரும் பேசும்போது என்ன பண்ணுவா? ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துதான் பேசணும். நம்ம பேசும்போது, இவரை பத்தி பேசும்போது எங்கோ ஒரு இடத்தை பார்த்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, எய்த்தாமல் இருக்கிறவ என்ன நினைப்பா? ஒரு நாகரிக குறைவு, அவமரியாதை, நம்மளை மதிக்கல, ஏதோ நினைப்பா இல்லையா? முகத்தை பார்த்துதான் பேசணும். ஆனா பெரியவ இந்த பக்கம் பார்க்கிற டாக்டர் என்ன பண்றாரு? மெல்ல சிப்பந்திக்கு ஒரு ஜாட பண்றாரு. ஏன்னா அவருக்கு டைம் ஆயிடுது, சென்னைக்கு போகணும், வேலை இருக்கே, கார்த்தால ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அவர் என்ன பண்ற? திரும்ப சிப்பந்தி பார்த்து சொல்லிப்பா, டைம் ஆச்சு. திரும்ப சிப்பந்தி போற, பெரியவா டாக்டர் இங்க நிக்கிற, அவர் கிளம்பணுமா, அவங்க ஆசீர்வாதத்துக்கு நிக்கிற, ரொம்ப பவ்யமா சொல்ற. நோ ரியாக்ஷன். தண்டத்தை வச்சுட்டு அப்படியே நிக்கிற பெரியவா. தண்டத்தை அப்படி கட்டி பிடிச்சுன்னு அப்படியே நிக்கிற. அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க. ஒரே இடம். சரி, அப்படி என்னதான் அந்த இடத்துல இருக்கு? பெரியவா எதை நில குத்தி பார்க்கிறார்? டாக்டரும் அந்த இடத்தை திரும்பி பார்க்கிறார். பெரியவாளுக்கு கைங்கரியம் என்ற தொண்டரும் அந்த இடத்தை பார்க்கிறார். அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி, ஒரு 20 அடி தள்ளி ஒரு டியூப்லைட் இருக்கு. ரொம்ப மங்கலா இருக்கு அந்த டியூப்லைட்டும் வெளிச்சம். ஆனா பெரியவா பார்வை நிலகுத்தி இருக்கிற இடத்துல எந்த ஆப்ஜெக்டும் 2 பேருக்கும் தெரியல. இருட்டா இருக்கு, இருட்டா தான் இருக்கு. எந்த ஆப்ஜெக்டும், யாரும் மனுஷானுக்கல, எதுவும் தெரியல. அப்படின்னா ஒரு இடத்தை நம்ம எதற்காக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இல்லையா? ஒரு கேள்வி எழும் நமக்குள்ளே. ஏதோ இடத்தை பார்க்கணும். இதுல என்ன பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, சென்னை, நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நானே பார்த்திருக்கேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கபாலீஸ்வரர் கோயில் ப்ரோக்ராமுக்காக நான் போயிட்டு இருக்கேன். டிராவல்ஸ் வண்டியில ஏசாம்பரத்துல இருந்து மயிலாப்பூர் போயிட்டு இருக்கேன். ஏர்போர்ட் பிரிட்ஜ் இருக்கு பத்தில, அந்த பிரிட்ஜில் ஏறி போகணும். அந்த பிரிட்ஜில் ஏறி போற போது யாரோ ஒருத்தர் பைக்கை நிறுத்திட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கார். பிரிட்ஜுக்கு கீழே பிரிட்ஜில் கை வச்சு இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கார். பின்னாடி 4-5 பைக்கு நிக்கிறது. அவர் பின்னாடி போறார், எட்டி பார்க்கிறார். 2-3 கார் நிக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தாலும் ஒரு 25-30 பேர் சேர்ந்துட்டு அந்த இடத்துல. என்னோட வண்டி போயிட்டு இருக்கு. என்னோட வண்டி டிரைவரும் கொஞ்சம் அக்கப்பொருளா உண்டு. எங்கேயான ஒரு இடத்துல கூட்டமா இருந்ததுன்னா வேணும்னே ஸ்லோவா போவார். அந்த என்ன விஷயம் நடக்கிறதுங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவா போவார். அன்னைக்கு எனக்கு லேட் வேற ஆயிடுத்து. டிரைவர்கிட்ட சொல்லணும், சீக்கிரம் போப்பா, டைம் ஆச்சு, இன்னும் டிராஃபிக்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படிங்கிற. இல்ல, ஒரு நிமிஷம், தாக்க முடியல உனக்கு, டிரைவருக்கு. நிறுத்திட்டு போய் பார்த்தா, இந்த முதல்ல ஒருத்தர் நின்னார் பார்த்தல, ஏதோ அவருக்கு போன் வந்திருக்கு. வண்டி ஓட்டிட்டே போன் பண்ண வேண்டாம், போன் பேச வேண்டாம்னு வண்டியை 2 வீலர் ஓரமா நிறுத்திட்டு போனை வச்சுன்னு அப்படியே எட்டி பார்த்து பேசிட்டு இருக்கார். அவ்வளவுதான்.
எல்லாரும் என்ன நினைச்சிருப்பா, கீழே ஏதோ ஆக்சிடென்ட், கீழே ஏதோ தகராறு, கீழே ஏதோ விவாதம் நடக்கிறதுன்னு நினைச்சு எல்லாருமே கூட்டமா பார்த்துட்டு இருக்கா. விஷயம் ஒண்ணுமே கிடையாது. இது மாதிரி எல்லா இடத்துலயும் நடக்கும். நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவா பார்க்கறதுல எந்த ஆப்ஜெக்டிவுமே இல்ல. டாக்டருக்கும் குழப்பம், தொண்டருக்கும் குழப்பம். எதுக்காக பெரியவாங்க பார்க்கிறார்? திரும்ப பார்க்கிறார். ஒண்ணும் இல்ல. 3வது தடவை அந்த சிப்பந்தி தொண்டர் வந்து பெரியவாட்ட, பெரியவா டாக்டர் போகணுமா, கிளம்பணும், காத்தால அவருக்கு ஆபரேஷன் இருக்கா, அவர் கிளம்பணுமா அப்படின்னு சொல்ற. அப்பதான் மகாபெரியவர் சொல்ற சிப்பந்திட்ட, தொண்டர்கிட்ட, அந்த கடைசியில அந்த கட்ட சுவத்துல ஒரு கட்ட சுவர்பா, ஒரு கட்ட சுவர், அதாவது பினிஷ்டா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும், 2 கட்டான இருக்கும். அதெல்லாம் கிராமத்துல நிறைய உண்டு. அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கும், கட்ட சுவர். ஒரு பாட்டி சாஞ்சிட்டு நிக்கிற, ஒரு பாட்டி நிக்கிற, அந்த பாட்டியை கூட்டிட்டு வா அப்படிங்கிற பெரியவா. டாக்டர் பார்க்கிற, பாட்டி தெரியல. தொண்டர் பார்க்கிற, பாட்டி தெரியல. ஆனா பெரியவா கரெக்டா தான் சொல்லியிருப்ப. இல்லாத ஒண்ண இருக்கிறது மாதிரி பெரியவா சொல்ல மாட்டார். அந்த தொண்டர் என்ன பண்றார், வெறுவெறுன்னு மணல்ல கால் புதைய புதைய ஓடுற, பெரியவா சொன்ன இடத்தை நோக்கி போற. கிட்டக்க போய் பார்த்தா ஒரு பாட்டி. நான் சொன்ன பத்தில இந்த சம்பவத்தோட ஆரம்பத்துல ஒரு பாட்டி காஞ்சிபுரத்துல இருந்தா, 3-4 வீடுகள்ல பாத்திரம் தேய்ச்சி வர சம்பளத்துல பொழுத ஓட்டிட்டு இருந்தா. சொன்னபத்துல அந்த பாட்டி நிக்கிற. இந்த தொண்டருக்கு ஆச்சரியம். ஏன்னா அந்த பாட்டியை தெரியும், மடத்துக்கு டெய்லி வருவா, கார்த்தால வருவா, சாயங்காலம் வருவா. பெரியவா கிட்டக்கே வரமாட்டா, ஒரு ஓரத்துல இருப்பா. அங்கிருந்து நமஸ்காரம் பண்ணுவா, அங்கிருந்து சதாசிவம் சதாசிவம்னு கன்னத்துல போட்டு கிளம்பி விடுவா. கிட்டக்க வரமாட்டேன். ஒரு மகான தரிசனம் பண்றதுக்கு, ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, கிட்டக்க போய் பக்கத்துல நின்று கன்னத்துல போட்டுண்டாதான் கற்பகாம்பாள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. பக்கத்துல போய் நின்னாதான் நமக்கு கபாலீஸ்வரர் ஆசீர்வாதம் பண்ணுவார்லாம் நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் உண்மை கிடையாது. நமக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கிடைச்சு கடவுளுக்கு முன்னால இருந்து தரிசனம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வெள்ளம் போகும். அது பகவானுடைய அனுகிரகம். ஒருவேளை கூட்டமா இருக்கு, நம்ம கடைசியில நின்னுதான் பார்க்கணும்னா இருந்த இடத்திலிருந்து அம்பாள மனசுக்குள்ள நினைச்சு கன்னத்துல போட்டுண்டாலே போதும். நாம் தெய்வத்தை பார்ப்பதை விட, நாம் மகானை பார்ப்பதை விட, அந்த தெய்வமோ அந்த மகானோ நம்மை பார்ப்பதுதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் பக்திங்கிறது. நாம பார்த்து கன்னத்துல கொடுத்து நம்ம திருப்திக்காக அந்த தெய்வம் நம்மளை பார்க்கணும். கோமதிய வந்துட்டிய இன்னைக்கு கோயிலுக்கு, ரைட்டு. கடவுள் மனசுல ரிஜிஸ்டர் ஆகணும், மகானுடைய மனசுல ரிஜிஸ்டர் ஆகணும். அப்படி ஆனவனத்தான் பெரியவன் என்ன பண்ணுவார், கூட்டத்துல இருந்து இதோ தருக்கானே மஞ்சளை சட்டை போட்டுருக்கானே அவனை கூப்பிடுவான். அவருக்கு தெரியும் அவன் யாருன்னு தெரியும். அவன் அங்கேயே இருப்பான், கிட்டக்கே வரமாட்டான். அவனை கூப்பிட்டு வர சொல்லுவார். 2 பேருக்கும், யாருக்கு, டாக்டருக்கும் இந்த தொண்டருக்கும் ஆச்சரியம். அந்த பாட்டிட்ட கேட்கறான், தொண்டர் கேட்கறான், ஆமாப்பா நான் தான் இங்க நின்னுட்டு இருக்கேன். பாட்டி சொல்ற, பாட்டி கேட்கறான், என்ன பாட்டி இங்கே நின்று இருக்க, நீ இத்தனை நேரமா நிக்கிறியே, இவ்வளவு லேட்டா எடுத்தே, நீ ஆத்துக்கு போகலையா? பக்கத்துல மடத்துல இருந்து ஒரு 2 தெரு தள்ளி போயிடு, நீ போகலையா அப்படின்னு கேட்கிறான். இல்லப்பா, நான் ஒரு பிரார்த்தனையை மனசுல வச்சுட்டு இருக்கேன், அத நானா மகாபெரிவட்டவே சொல்லக்கூடாது, பெரியவாளா என்கிட்ட கேட்கணும். பெரியவாளா என்கிட்ட கேட்டா நான் சொல்லலாம்னு ஒரு 4-5 நாளா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நான் நிப்பேன். ஒருவேளை பெரியவா கூப்பிடுவாளோ, ஒருவேளை பெரியவாட்டேருந்து நமக்கு அழைப்பு வருவோன்னு பெரியவா சயனத்துக்கு போன பிறகு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் அப்புறம் தான் ஆத்துக்கு போவேன். ஒரு 4-5 நாளா நின்னுட்டு இருக்கேன். பெரியவா என்னை கூப்பிட்டுட்டாள, அவரோட பார்வை என் மேல பதிஞ்சு கொடுத்த,
எனக்கு அனுகிரகம் ஆயிடுத்த, எனக்கு உத்தரவு ஆயிடுத்த. பாட்டி கண்களில் ஜலம் பொழியுது. ஆமா பாட்டி, உங்களைத்தான் கூப்பிடுற, வாங்கோ அப்படின்னு அந்த தொடர் முன்னாடி ஒரு நடக்கிறான், வேகமா நடக்கிறான். பாட்டியும் அவனுக்கு ஈக்குவலா வேகமா நடத்துவார். நேர பெரியவா கிட்ட வந்துட்டு அந்த பாட்டி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றா. இன்னும் டாக்டரை பார்க்கல, மகாபெரிவா பார்க்கல. ரெண்டா கவனிங்க, நீ இப்படிதான் பார்வை, இந்த பக்கம் போகல. டாக்டரை தவறு நின்று இருக்க. பாட்டி நமஸ்காரம் பண்ற, பாட்டிக்கு ஆசீர்வாதம் பண்ற, ஆசீர்வாதம் பண்ற. ஒண்ணு பேசல பெரியவா பாட்டிக்கிட்ட. ஒரு வஸ்துவை என்கிட்ட கொடுக்கணும்னு கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கியே, உன்னோட முந்தானையில முடிஞ்சு வச்சுட்டு இருக்கியே, உன் புடவை முடிந்தானையில ஒரு 4-5 நாளா வந்துட்டு இருக்கே, அந்த வஸ்துவை என்கிட்ட கொடு அப்படிங்கிற. இந்த பாட்டி அதுக்குதான் நிக்கிற. நான் சொல்ல மாட்டேன் பெரியவாட்ட, பெரியவாளா கூப்பிட்டு கேட்கணும்னு சொன்னாலே இதுதான். இந்த பாட்டி என்ன பண்ற, இந்த வஸ்து முடிஞ்சிட்டு முடிச்ச எடுத்துட்டு அதுல இருக்கிற ஒரு வஸ்து எடுத்து சுத்தம் பண்ணிட்டு பெரியவாட்ட கொடுக்குற. பெரியவா கையில வைக்கிற. அது என்ன அப்படின்னா மூக்கு கண்ணாடி. மூக்கு கண்ணாடி போடுவோம் இல்லையா, அதுல இந்த பாட்டி அணிந்து கொள்ளக்கூடிய மூக்கு கண்ணாடி, அதுல ஒரு கண் இருக்கு பத்தில, உள்ள லென்ஸ் இருக்கு பத்தில, கண்ணாடி இருக்கு பத்தில, அதுல கண்ணாடியே இல்லை. கை உள்ள விட்டா கண்ணை குத்திடும். இன்னொரு இடத்துல கண்ணாடியில பார்த்தீங்கன்னா அங்க ஸ்கிராச்சஸ் இருக்கு. அந்த கண்ணாடிக்கு 2 பக்கம் இப்படி வந்து ரெஸ்ட் ஆகும் பத்தில, காதுல வந்து ரெஸ்ட் ஆகும் பத்தில, இப்படி வரும் பத்தில, அதுல ஒண்ணுல இந்த ரெஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டெம் இருக்கு. இன்னொன்னுல அங்க இருக்கிற ஹோல்ல இருந்து ஒரு சணல் இழுத்து அந்த சணலை அப்படியே காதுல சுத்திக்கணும். அப்படி இருக்கு. ஆக மொத்தத்துல இது போன்ற ஒரு மூக்கு கண்ணாடிய நானும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, நீங்களும் அநேகமா பார்த்திருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு டேமேஜான ஒரு மூக்கு கண்ணாடி அது, அந்த பாட்டியினுடைய மூக்கு கண்ணாடி. அந்த பாட்டிக்கு என்னன்னா கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை, கண்ணாடி மாத்தணும். இப்ப கண்ணாடி எங்க மாத்த முடியும்? பாட்டி கிட்ட காசு இல்ல, வசதி இல்ல. ஒரு கண்ணாடி மாத்துறதுக்கு வசதி இல்ல பாட்டி கிட்ட. ஒரு ஆஸ்பத்திரி போனா ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாளா? கிடையாது. யார்கிட்ட போனா நடக்கும்? மகாபெரிவட்ட வந்து நடக்கும். பாட்டி அதுக்காகத்தான் ஒரு 4-5 நாளா காத்துட்டு இருக்கா. இன்னைக்கு பாட்டிக்கு அனுகிரகம் கிடைச்சாச்சு. அந்த வசுவ பெரியவா வாங்கிட்ட. இப்படி திரும்புற டாக்டர் பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் தாண்டியாச்சு. டாக்டரை பார்க்கிறேன். பெரியவா இப்படி கொடுக்குற, வாங்கிக்கோ இப்படி டாக்டர் கையை நிட்டார். இந்த கண்ணாடி அவரோட கையில பொத்துன்னு விடுறது. மகாபெரிவா ஒன்னும் பேசல. மகாபெரிவா டாக்டர் கிட்ட சொல்ற, இந்த பாட்டி எனக்கு வேண்டப்பட்டவன். என்ன வார்த்தை வரும்போ, எனக்கு வேண்டப்பட்டவன். எந்த ஒரு காலத்திலும் பெரியவா யாருமே இவனுக்கு ரொம்ப தெரிஞ்சவ, ரொம்ப பழக்கமானவ, ரொம்ப ரொம்ப அபூர்வம். அது போல சொன்னதெல்லாம் அபூர்வம். இந்த பாட்டி அறிமுகப்படுத்துறா. யாருக்கு? டாக்டருக்கு. ஏதோ நீதான் எனக்கு தெரிஞ்சவன் நினைச்சுட்டு இருக்கியே, இவெல்லாம் எனக்கு ரொம்ப காலமா தெரியும் என்பது போல அந்த பாட்டியை லேசா அறிமுகப்படுத்தி விட்டு, இது பாட்டியோட மூக்கு கண்ணாடி. நாளைக்கு காத்தால உன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி இந்த காஞ்சிபுரத்துல பாட்டிக்கு கண்ணு செக் பண்ணவை. கண்ணை செக் பண்ணிட்டு பாட்டிக்கு புதுசா ஒரு மூக்கு கண்ணாடி கொடுக்கணும். அந்த மூக்கு கண்ணாடி தயார் பண்ணி கொடுக்கும் போது நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வீட்டு. இப்ப பாருங்க, தொண்டருக்கும் கிளியர் ஆயிடுது, டாக்டருக்கும் கிளியர் ஆயிடுது, பாட்டிக்கும் கிளியர் ஆயிடுது. பாட்டி 4-5 நாளா வந்து நிற்கிறார். அந்த கண்ணாடியை பெரியவா வாங்கி வச்சு என்ன பண்ணுவார்? ஒண்ணும் பண்ண முடியாது. மறுநாள் யாத்தியா கொடுக்கணும். வேலூர் பக்கத்துல ஒரு கான்பரன்ஸ் முடிச்சுட்டு சென்னைக்கு போயிட்டு இருந்த டாக்டரை எதுக்காக காஞ்சிபுரத்துக்குள்ள தானா கார் திருப்புறது? டாக்டரே போகணுங்கிற எண்ணத்துல இல்ல. லேட் ஆயிடுத்து, இன்னைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அந்த கார் உள்ள வந்துடுத்து. பெரியவா என்ன பண்றார்? வரவழைக்கிறார் டாக்டரை.
தன்னோட பக்தனை வரவழைக்கிற. இங்க வாடா, ஒரு வேலை இருக்கு, ஒரு பாட்டி இருக்க, அந்த பாட்டிக்கு கண்ணு செக் பண்ணணும், நீ கண் டாக்டர், நீ மெட்ராஸ்ல பெரிய டாக்டர், உனக்கு காஞ்சிபுரத்துல எல்லா கான்டாக்டும் இருக்கும், இதெல்லாம் வச்சு இந்த பாட்டிக்கு ஃப்ரீயா கண்ணை செக் பண்ணி ஃப்ரீயா ஒரு மூக்கு கண்ணாடி நீ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வரவழைச்சிருக்க. டாக்டர் வாங்கிக்கிற. பெரியவாளை பார்த்து கையெடுத்து கும்புற, நமஸ்காரம் பண்ற, கிளம்பிட்ட. ஒரு 2-3 நாள் கழிச்சு அடுத்த நாளே பாட்டிக்கு செக் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி, கண்ணாடிக்கு ஏற்பாடு பண்ணி, அந்த கண்ணாடியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக டாக்டர் வந்து பெரியவாட்ட கொடுக்க வர, பாட்டியும் இன்னைக்கு வர, சுபமா பூர்த்தியாகும். இப்ப பாருங்க, ஒரு சின்ன சமாச்சாரம். கண்ணுல பாட்டிக்கு ஏதோ ப்ராப்ளம். ஒரு கண்ணாடி. ஒரு கண்டாக்டர்ட்டிய போனார் பாட்டி. இல்ல, கண்டாக்டரை பெரியவாளே வரவழைக்கிற. ஒரு குருவை நம்பினா, ஒரு குருவை சரண் புகுந்தா நமக்கு எப்படி நடக்கும்னா இது போலத்தான் நடக்கும். மகாபிரிவா மெட்ராஸ்ல கேம்ப் இருக்கு, சென்னையில மயிலாப்பூர். மயிலாப்பூர்ல மகாபெரிவா கேம்ப் இருக்காருன்னா பெரும்பாலும் பெரியவா எங்க தங்குவார்னா சமஸ்கிருத காலேஜ், சான்ஸ்கிரிட் காலேஜ் சொல்லுவோம் இல்லையா, அங்கதான் தங்குவார். சமஸ்கிருத கல்லூரில தான் தங்குவார். அங்க பெரியவா தங்கினார்னா எங்கெங்க இருந்தோ பக்தாள்லாம் வருவார். சென்னையோட பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பெரியவா தரிசனத்துக்காக வருவார். எல்லா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை தரிசனம் பண்ணிட்டு, சுக்கரவாரமா அன்னைக்கு நடத்துற பூஜை, பிரதோஷமா அன்னைக்கு நடத்துற பூஜை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு ஆனந்தமா போவோம். ஒரு நாள் பெரியவா தரிசனத்துக்கு ஒரு பெண்மணி வரார். மயிலாப்பூர் பக்கத்திலே இருக்கிற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போறது. டெய்லி வராள் இல்லையா, ஒரு நாள் என்ன பண்ற, பத்திரிகை ஷூட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா, பந்துக்களுக்கு தெரிஞ்சவனுக்கு எல்லாம். இந்த மாமி இப்பதான் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கா. இந்த மாமிக்கு என்ன ஆசை அப்படின்னா, பெரியவா மயிலாப்பூர்ல இருக்காளே, பெரியவான்ட்டு ஒரு பத்திரிகை கொடுப்போம். பெரியவா ஒருவேளை மயிலாப்பூர்ல இருந்து காஞ்சிபுரம் போனா கூட நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நிச்சயமா வருவா அப்படின்னு அந்த பெண்மணிக்கு ஒரு எண்ணம். மகா பெரியவா போன்ற மகான்கள்லாம் கல்யாணத்துக்கு இது போன்ற விசேஷங்கள்லாம் கலந்துக்க மாட்டா. ஆசீர்வாதம் வந்துடும், இந்த மகானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். ஆனா இந்த மாமிக்கு பாருங்க அஞ்ஞானம். பெரியவா வந்துடுவாரு. நம்ம இன்னைக்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பத்திரிக்கை கொடுத்தவன் எல்லாருமே கல்யாணத்துக்கு வர்றது கிடையாது. பல பேருக்கு பல வேலைகள் இருக்கு, நம்ம தப்பும் சொல்ல முடியாது. எல்லாருமே வர முடியாது. அந்த காலம் வேற. அந்த காலத்துல 400 பத்திரிக்கை கொடுத்தா 400 பத்திரிகையில இருந்து ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் 800 பேர் வந்துருவா, மினிமம் இருப்பா. இந்த காலம் அப்படி இல்லை, எல்லாருக்கும் பல வேலைகள். ஒருத்தருக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருப்போம், அவர் குடும்பத்தோட அமெரிக்கா போயிருக்கலாம், லண்டன் போயிருக்கலாம், பையனோ பொண்ணோ அங்க இருக்கலாம், அங்க போயிருப்பார். ஒருத்தருக்கு ஆபீஸ்ல லீவ் போட முடியாது, ஒருத்தர் ஆபீஸ் வேலையா டூருக்கு போயிருப்பார், இன்னொருத்தர் இடத்துல யாரோ ஒருத்தர் படுத்த படுக்கையா இருப்பார். எவ்வளவோ காரணங்கள், புஷ்கன்னு வர முடியாது. இப்ப இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு நம்ம ஒரு கேட்டரிங் காரா பிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எத்தனை பேர் சாப்பாடுங்கிறத அவ அழகா டிசைட் பண்ணுவா கேட்டரிங் காரா. நம்ம கிட்ட கேட்பா, எவ்வளவு பத்திரிகை கொடுத்துருக்கள் அப்படின்பா. சுவாமி 400 பத்திரிகை. அவர் ஒரு செக்மெண்ட் அப்படியே கழிச்சிருவார். 400 ரைட், இவ்வளவுதான் வரும். அதை வச்சுட்டுதான் அவர் வந்து சமையல் ஆரம்பிப்பார். அதை வச்சுதான் பிக்ஸ் பண்ணுவார். எல்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த காலத்துல. ஆனா மகாபிரிவாளுக்கு பத்திரிக்கை கொடுத்து மகாபிரிவா கல்யாணத்துக்கு வருவார்னு அந்த மாமி நினைச்சா பாருங்க, இது அஞ்ஞானம்ங்கிறத விட ஒரு விதமான பக்தின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமா, சொல்லித்தான் ஆகணும். அதாவது என்ன சொல்றது, பெரியவாளை வந்து ஒரு மகானாக நினைக்காமல் நம்மள் ஒருவராக நினைக்கக்கூடியது சில பேருக்கு இருக்கு. பெரியவா கும்பகோணத்துல இருந்த போதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் கூட படிச்சிருக்கேன். ஒரு குழந்தை, ஒரு சிறுவன் பெரியவா அப்படியே நடந்து போயிட்டு இருப்ப. அவன் போய் பெரியவாட்ட, பெரியவா நீங்க எல்லாத்துக்கும் புரியல, எங்காத்துக்கு நீங்க வரீங்களா
அப்படின்னு அவனே கேட்பான். உங்க எங்கடா இருக்கு? பெரியவா கேட்டு அவத்துக்கு பொண்ணதாவும் இருக்கு. பொசுக்கெல்லாம் கூப்பிட முடியாது. பெரியவா அகத்துக்கு வாங்கலாம் சொல்ல முடியாது. அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. சும்மா பெரியவா நம்ம பகுதியில இருக்கார். நம்ம ஆத்துக்கு வரணும்னா போகணும். மடத்துல மேனேஜரை பார்க்கணும். அதுக்கெல்லாம் ப்ரொசீஜர், பாத காணிக்க இதெல்லாம் இருக்கு அதெல்லாம். சும்மா அப்படியே கூப்பிட்டோன்னு வந்துட மாட்டார். ஆனா இந்த மாமி என்ன பண்றா, இந்த பெண்மணி பத்திரிக்கைய கொடுத்துட்டு, பெரியவா அவசியம் நீங்க கல்யாணத்துக்கு வரணும். என் பொண்ணு கல்யாணம். இந்த மாசம் இத்தனாம் தேதி நடக்குது. பெரியவா அதுக்குள்ள யாத்திரை கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போயிடுறார். சிஸ்டம் படி போயிடுறார். ஆனாலும் இந்த பெண்மணிக்கு என்ன ஆசை, காஞ்சிபுரத்துல இருந்து பெரியவா வருவார் அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த பெண்மணிக்கு. பத்திரிக்கைய பெரியவா வாங்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு குங்குமம் கொடுத்துட்டு வச்சுட்டு, பெரியவா அவசியம் வரணும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு. பெரியவா சிரிக்கிறார். அங்க இருக்கிற சிப்பந்திகள் பெரியவளுக்கு கைங்கறி மன்ற தொண்டர்கள்லாம் பார்த்துட்டு தள்ள அடிச்சுக்கிறார். என்ன இது விவரம் தெரியாம வந்து சொல்லிட்டு இருக்க? பெரியவா அப்படி கல்யாணத்துக்கு போவார்? பெரியவா எந்த கல்யாணத்துக்கு போவார்? இந்த மாமின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டார். அடுத்த நாள் இந்த மாமி வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கலாம், பெரியவாளுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா பத்திரிகை கொடுத்துட்டேன், மறந்துடாங்க, கல்யாணத்துக்கு அவசியம் வரணும், கல்யாணத்துக்கு அவசியம் சொல்லிட்டே இருக்கேன். பெரியவா புறப்புற நாளும் வந்தாச்சு. மயிலாப்பூர்ல இருந்து காஞ்சிபுரம் புறப்புற நாள் வந்தாச்சு. இந்த பெண்மணி திரும்ப ஒரு தடவை பெரியவாட்ட சொல்றான். சரி ஆகட்டும் பார்க்கலாம். பெரியவாட்ட பதில். சரி ஆகட்டும் பார்க்கலான்னா பெரியவா வந்துடுவார். பெரியவா நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நிச்சயம் வந்துடுவார். பெண்மணி சந்தோஷமா கிளம்பி போயிட்டான். இது போய் ஒரு 2 மாசம் கழிச்சு வரும்போது கல்யாணம்னு வச்சுக்கோ, கொஞ்சம் டைம் இருக்கு. கல்யாண நாள் வந்துடுத்து. மண்டபத்துல நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் என்னென்ன இதெல்லாம் நடக்கணும் எல்லாம் போயிட்டு இருக்கு. வரிசையா போயிட்டு இருக்கு. ஒன்னொன்னா ஜானவாசம், முதல் நாள் ஜானவாசம் முடிஞ்சது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த மாமி என்ன பண்றா, இந்த பெண்மணி சொன்ன பத்தல, இந்த பெண்மணி மண்டபத்து வாசல்லே நிற்கிறார். முடிசார் கட்டுண்டு சில வேத பண்டிதர்கள் பூர்ண கும்பம் வச்சுண்டு மகாவீர் ஒருவர் அப்படின்னு நிற்கிறார். சில பேர் சொல்றார் இந்த மாமி கிட்ட, பெண்மணி கிட்ட, பெரியவா எல்லாம் வர முடியாதுமா, அவர் காஞ்சிபுரத்துல இருக்கார், அவர் நடந்துதான் வரணும், வாகனத்துல வரமாட்டார், நீ வேலையை பாருங்க, உள்ள போய் வேலையை பாருங்க. இல்ல பெரியவா நிச்சயம் வருவார். யாரு இந்த பெண்மணி? பெரியவா நிச்சயம் வருவார், அவர் கிளம்பப்ப சொல்லியிருக்காரு இன்னைக்கு, ஆட்டம் பார்க்கலாம்னு சொல்லிருக்காரு. இது வரேன்னு சொன்ன மாதிரி தான் அப்படின்னு நிக்கிறார். திரும்பியே பார்த்துட்டு இருக்கா, பெரியவராளா. வேத பண்டிதர்களும் பூர்ணகும்பத்தை வச்சு நிக்கிற. இந்த மாமி சொல்லிட்டாலே நிக்கிறார். அவன் என்ன பண்ண முடியும் பாவம். ஒரு மாதிரி முகூர்த்தத்துல தாலி கட்டுற நேரத்துல உள்ள கூப்பிடுறா. அப்பதான் மாமி உள்ள போறா. ஏன்னா பொண்ணோட அம்மா இல்லையா, உள்ள போறா. முகூர்த்தம் முடியுது, தாலி கட்டியாச்சு. இந்த பெண்மணிக்கு ஒரே வருத்தம். என்னது, பெரியவா வரவில்லை. மனசுக்குள்ள ஒரு வருத்தம். என்ன பண்றா, அப்படியே நினைச்சுட்டே ஒரு 4-5 நாள் போறது. சரி பெரியவாளை போய் தரிசனம் வரும், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்செடுத்து பெரியவாளுக்கு போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து தான் கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் பெரியவாளுக்கு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாளை பார்த்து கையெடுத்துக்கொண்டு பெரியவாட்ட சொல்றா, மாமி பெரியவா கல்யாணம், என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா ஆயிடுத்து. ஆனா நீங்க தான் பெரியவா வரல, நீங்க தான் அன்னைக்கு வரல பெரியவா. நான் உங்களுக்காக வாசல்ல இருந்தேன், நீங்க வருவள் வாசல்லே பூர்ண கும்பத்தோட நின்றுட்டு இருந்தேன் அப்படிங்கிறேன். பெரியவா இதை கேட்டுட்டு சொல்றாராம், யார்கிட்ட, இந்த பெண்மணிகிட்ட சொல்றாராம், நான் தான் வந்தேனே இன்னைக்கு அப்படிங்கிறது. பெண்மணிக்கு ஷாக்கு, தூக்கி வாரி போடுறது. பெரியவா வந்தாள்,
இன்னைக்கு வாசல்ல தானே ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தோம். நம்ம முகூர்த்தத்துக்கு தாலி கட்டுறப்ப மாங்கல்ய தாரணம் ஆரப்பதானே நம்ம உள்ள போனோம். எப்படி பெரியவா வந்திருக்க முடியும் அப்படின்ட்டு, நீ எங்க பெரியவா வந்தல்? நீ வரலையா பெரியவா? நீங்க வருவேன்னு தானே நாங்கெல்லாம் வாசல்ல காத்துன்னு இருந்தோம் அப்படிங்கிற. பெரியவா சொல்ற, நீ வாசல்ல நின்று இருந்தோ இல்லையோ, பூர்ண கும்பம் வச்சுட்டு பக்கத்துல நின்று இருந்தா இல்லையா, பண்டிதாலாம் நின்றுட்டு இருந்தா இல்லையா, அவன் பெரியவா எல்லாம் நின்று இருந்தோம். நாங்கதான் நின்று இருந்தோம் வாசல்ல. நான் வருவேனான்னு நீ பார்த்துட்டே இருந்த இல்லையா தருவேன். ஆமா பெரியவா. அப்ப ஒரு பசு வந்ததோ? பெரியவா கேட்க. ஒரு பசு வந்ததோ? மாமி யோசிக்கிறார், பெண்மணி யோசிக்கிறார். ஆமா பெரியவா, நீங்க வருவேன்னு வாசலையே இந்த தெருவையே நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு பசு வந்தது. அந்த பசு என்ன பண்ணிட்டு வாசல்ல நின்னுட்டு எங்களையே பார்த்துட்டு இருந்தது. அடுத்து என்ன பண்ணிட்டு, இந்த வாழை மரம் இருக்க பத்தியில அந்த வாழை மரத்துல ஒரு இலைய புடிச்சு இழுத்து சாப்பிட்டது. என்னடா இந்த பசு நகராம இருக்கே, மகா பெரியவா வரவேண்டிய நேரம் வந்துடுத்து, பெரியவா இப்ப வரப்போறாளே, இந்த பசு இங்க நின்று இருந்ததுன்னா இடையூறா இருக்குமேன்னு அந்த பசுவை சூன்னு நாங்க விரட்டினோம். நாங்கெல்லாம் விரட்டினோம். ஆனா அந்த பசு நகரல்ல, அங்கேயே நின்றுட்டு இருந்தது. அப்பத்தான் இங்க கூட இருந்த ஒருத்தர் என்ன பண்ணினார், ஒரு வாழை மட்டை எடுத்து அந்த பசு மேல ஓங்கி அடிச்சாரு. பசுவை விரட்டினார். அங்கிருந்து பசுவை விரட்டினார். அந்த பசு படுத்து, நீங்க வரலையா பெரியவா அப்படிங்கிற. பெரியவா சொல்ற, நான் இன்னைக்கு பசுவாத்தானே வந்தேன். உன்னோட ஆத்து கல்யாணத்துக்கு, உன்னோட குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு நான் ஒரு பசுவாத்தானே வந்தேன். நீங்க கூட முதுகுல அடிச்சேளே, அந்த பசுவோட முதுகுல ஒரு வாழை மட்டை எடுத்து அடிச்சேளே, இதோ பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன் மேல இருக்கிற காஷாய வஸ்திரத்தை பெரியவா அப்படியே விலக்கிட்டு தன்னோட முதுக காட்டுகிறாள். யார்கிட்ட காட்டுறார்? அந்த பெண்மணி கிட்ட. அந்த முதுகுல பார்த்தல ஒரு கிளாறு, ஒரு கோடு தெரியுது. அந்த பெண்மணி விதிர்த்து போற, பெரியவா நான் உங்களையும் அடிச்சுட்டேன், என் கூட இருந்த பண்டிதர் உங்களையும் அடிச்சிருக்க, நாங்கள்லாம் சேர்ந்து தானே விரட்டினோம் அந்த பசுவை, எத்தனை பெரிய அபச்சாரத்தை பண்ணிருக்கோம் பெரியவான்னு குலுங்கி குலுங்கி அழறா இந்த பெண்மணி. பெரியவா சிரிச்சுட்டே சொல்ற, பரவாயில்ல, உன் குடும்பம் சேமமா இருக்கும் அப்படின்ட்டு பெரியவா பிரசாதத்தை கொடுக்கிறாரு. என்னன்னா, நீங்க சொல்றோம் இல்லையா, தெய்வமும் மனுஷ ரூபேன. கடவுளை வேற நம்ம இடத்துக்கு வருவார். கடவுள் சிவபெருமான சோளத்தை எடுத்துட்டு மான் மழுவோட ஒரு மான் தோல்லாம் போத்திட்டு தலையில கங்கையோட பரமசிவன் வருவாரா? வருவார், ஏதாவது ரூபத்துல வருவார். இப்ப முருகன்னா வேலை எடுத்துட்டு வருவாரா? கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு அனுகிரகம் கிடைக்கும், ஏதோ ஒரு ரூபத்துல வருவார். இதை நிறைய புராணத்திலே நம்ம பார்க்க முடியும். அந்த ரூபத்துல வரமாட்டார். சோமாசிமார நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார். மாகாளம், அம்பர் மாகாளம்ங்கிற இடம், மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்தில் இருக்கு. பரமசிவனே இந்த யாகத்துல நான் சமர்ப்பிக்க வேண்டிய பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எது? அபிசு, வஸ்திரம், நெய்யி, பழங்கள், மாலைகள் யாகத்துல போடுவோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே பரமசிவனே வாங்கிக்கணும். திருவாரூர்ல இருந்து தியாகராஜ பெருமான் வரணும்னு சுந்தரர் மூலமாக சிவனுக்கு கோரிக்கை வச்சு வந்தார். திருவாரூர்ல இருந்து வந்தார் தியாகராஜர். எப்படி வந்தார்? ஒரு புலையனாக. சிவபெருமான வரல,
கடவுள் என்னைக்குமே நேருக்கு நேராக நமக்கு முன்னால வந்து காட்சி கொடுக்க மாட்டார். நமது கஷ்டங்களை துடைப்பதற்காக, நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக யாரோ ஒருத்தரை அவர் அனுப்புவர். யாரோ ஒருத்தரை அனுப்புவர். அவர் வந்து அந்த காரியத்துல நமக்கு என்ன வேணுமோ செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார். அவர் போன பிறகு சொல்றோம், நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தேன், அந்த மனுஷன் வந்தார், தெய்வம் மாதிரி என்னை காப்பாத்திட்டு போனான்னு நம்ம சொல்றோம். நம்மையும் அறியாமல் சொல்லுகிறோம், தெய்வம் மாதிரிங்கிறோம். ஒரு கஷ்டத்திலேருந்து நம்ம மீண்டு வருகிற போது நம்ம சொல்றோம், அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நான் இந்நேரம் என்ன ஆகியிருப்பேன்னு தெரியாது, என் குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கும். நல்ல வேளை அவர் வந்தார், அவர் ஏதோ சொன்னார், எனக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுது, கடவுள் மாதிரி அப்படின்னு கையெடுத்து கும்பிடும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அது மகாபிரிவா தான் சொன்ன வாக்கை நிறைவேற்றிட்டார். அந்த கல்யாண பொண்ணு அம்மா கேட்ட இல்லையா, வாக்கு நிறைவேற்ற அன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பெரியவாளா வந்திருக்க முடியுமோ? பெரியவாளா வந்தாச்சுன்னா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கிற இடத்துல பெரியவா எல்லாம் பெரியவாட்ட வந்துருவா. ஒரு பசு மாதிரி வந்திருக்க. ஆனா அந்த பசு என்ன பண்ணிருக்க, இதுதான் மகா பெரியவான்னு தெரியாம ஆளுக்காலு விரட்டி வாழைப்பட்டையால் அடிச்சிருக்கு. ஆக நமக்கெல்லாம் மகா பெரியவா அனுகிரகம்னா பெரியவாளை பிரார்த்தனை பண்ணணும். பெரியவா நீங்க தான் வந்து சால்வ் பண்ணி வைக்கணும். அது அவருடைய வேலை. நம்மளோட ஆப்ளிகேஷன், நம்மளோட வேண்டுகோள், கோரிக்கையை சொல்லணும். அது நிறைவேறுகிற விதத்தை அவருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடாது. அவருக்கு சொல்லக்கூடாது. பெட்டிஷன் தானே நம்ம கொடுக்குறோம். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஒரு பெட்டிஷன், அவ்வளவுதான். அந்த பெட்டிஷன் அவருக்கு கொடுக்க போறோம், அவ்வளவுதான். அந்த பெட்டிஷன் அவர் பார்த்துட்டு இதை எப்படி தீர்க்கணும், எப்படி சால்வ் பண்ணணும், அது அவருடைய வழி. அது பெரியவாட்ட எப்படி இருக்கிறதுன்னு பல பேர் கேட்பார். எப்படி இருக்கணும்? நம்ம பெரியவா கிட்ட பக்தி இருக்கணும். அதீத பக்தி இருந்தா பெரியவா கிட்டக்கே வந்துடுவார். நம்ம கிட்ட 2 கட்ட பக்தி இருந்தா பெரியவாலே கொஞ்சம் விலகி இருப்பார். இன்னும் கொஞ்சம் இவனை புடம் போடணும், இன்னும் கொஞ்சம் இவன் ஒரு நல்ல விஷயத்திற்கு மாறணும், பெரியவால கொஞ்சம் தள்ளி இருப்பார். அதற்கான வேலை வர வர நமது மனசும் மாற, அஞ்ஞானம் விலகி ஞானமானது மெல்ல எட்டி பார்க்கின்ற போது பெரியவா நம்ம கிட்ட வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அஞ்ஞானம் நிரம்பியது. அஞ்ஞானம்னா ஞானம், ஞானத்திற்கு ஆப்போசிட். ஞானம்னா தெளிவு. சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஞானம்னா தெளிவு. இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடியது தெளிவு. அந்த ஞானம் நம்ம கிட்ட இல்லை. அஞ்ஞானம், குழப்பம், வரும் இல்லை. ஒரு குழம்பிய மனநிலையில இருக்கும். காசு முக்கியமா, பக்தி முக்கியமா, கோவிலுக்கு போகணுமா, இங்க போகணுமா, என்டர்டைன்மெண்ட் முக்கியமா, நம்ம தடுமாறுகிறோம். இதுதான் அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானம் விலகணும். அஞ்ஞானம் விலகி ஞானம் வந்துடுத்து அப்படின்னா, நமக்கு பார்த்த பெரியவா படத்தை பார்த்தா பெரியவா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெரியவா தோன்றுவார், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவார். ஞானம் வந்துடுத்துன அந்த ஞானம் நமக்கு கிடைக்கணும். அந்த ஞானம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சுகம் இருக்கு பத்தியில. ஒரு 150, 160 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு நல்ல ஹைவேல போகும்போது எவ்வளவு சுகம் இருக்கும், அந்த சுகம் கிடைக்கும். எதை பத்தியுமே கவலை இருக்காது, எதை பத்தியுமே யோசிக்க மாட்டோம். அந்த ஞானம்ங்கிற ஒரு பக்குவத்தை அனைவருக்கும் இந்த மகான் இந்த நல்ல தினத்துல வணங்கணும். அதற்கான பிரார்த்தனையை நம்ம வலிமைப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மினியாபோலிஸ் மகாபிரிவா சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளான உங்களுக்கும் எனது பணிவான நன்றி கலந்த நமஸ்காரங்களை சொல்லி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.